சான் சான் எஸ். சாங் அது மாதிரி சான் சான் எஸ். ஆஹா சான் அப்படின்னு கூட கூப்பிடலாம். அவருக்கு ஆஹா அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு இந்த போட்டி முடியும் போது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. இப்போ நடந்துட்டு இருக்க மேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு பரவலா பேசப்படுறாங்க. அடுத்தடுத்த நாள்ல ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன் நான். கண்டிப்பா. இப்போ நடந்துட்டு இருக்க மேட்சோட டீடைல்ஸ். பரத்தின் பிறந்த தேதி என்ன அப்படின்னு கேட்கலான்னு இருக்கிறேன். நல்லா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா ஒரு மடக்கி அடிச்சிருக்காரு. 1-2 மாறுமா? இல்ல 1 சிங்கிள். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஆஹா சந்துரு. சோ யார் யாருக்கு நடக்குது இந்த மேட்ச் சொல்லுங்க சந்துரு. அகைன் ஒரு டாட் பால். வைட் ஒரு அகலப்பந்தீங்க. நானே சொல்லிடுறேன். ஸோ இந்த மேட்ச் ஒரு ஃபைனல் மேட்ச். யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பாய்ஸ் ஈச்சங்காடு வர்சஸ் பவர் ஹிட்டர்ஸ் எலும்பிச்சம்பட்டு அப்படின்ற 2 டீம்ஸ்க்கு நடுவில் நடக்குது. என்ன ஒரு பால் வைடு போடுறாரு, அதுக்கப்புறம் டாட் பால் போடுறாரு, திருப்பி ஒரு வைட், அதுக்கப்புறம் ஒரு டாட் பால். இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த மேட்ச் இது வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் ஒரு த்ரில்லிங்கா இருக்குமா சொல்லுங்க பரத்? நிச்சயமா ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். நல்ல ஒரு கிளைமேட், நல்ல ஒரு சிச்சுவேஷன். அடிச்சிருக்காரு ஒரு 6 ஒரு நட்ராஜா ஷாட் மாதிரி அடிச்சிருக்காருங்க மடக்கி. ஒரு சவுண்டே வரல. அணி எண்ணிக்கை 8 சவுண்ட். இங்க சேர் கேர்ள்ஸ் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பீக்கர் கூட பாடல. அனீஷ் கொஞ்சம் பாருப்பா. இங்க ஒரு மடக்கி வச்சிருக்காரு. ஓஹோ 6 போடு மியூசிக் போடு. திருப்பி அங்க மடக்கி அடிச்சிருக்காரு. 6 மீண்டும் 6. இதெல்லாம் என்ன மாதிரி ஷாட்டுங்க இது? அப்ப பெரிய ஸ்கோர் இருக்கும் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட். ஆமா நிச்சயமாக.
அதே மாதிரி இன்னொரு முறை ட்ரை பண்ணாரு. சோ இப்போ டிஜே பாட்டு போட்டது கேக்குதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. கேக்குது. ஓகே பரத், நமக்கு இப்ப என் பக்கத்துல இருக்கிற இந்த கேமராமேன் ஒட்டுமொத்தமா முகத்தை மறைச்சு வச்சிருக்காரு. என்ன ரீசன் தெரியலையே. சேர் லீடர்ஸ் பக்கத்துல நிக்கிறாரா? இல்ல, பக்கத்து கேமராமேன் தான். இப்போ இல்ல, இதுக்கான ரீசன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க ஆச்சு? ஒரு முறையீடு. அவர் நம்ம டீமோட ஒரு ஹேண்ட்சம் பாய், ஒரு கேமராமேன். ஹேண்ட்சம் பாயா இருந்தா முகத்தை காட்டணுங்க. எல்லாருமே கண்ணு வச்சிட்டாங்கன்னா என்னங்க பண்றது? அடுத்தது வேற எதனா இருக்குதா சொல்ல வேண்டியது? ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு போலரிங்க. சிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கம்பேக் கொடுத்திருக்காருங்க. நல்லா போட்டிருக்காரு. ஓவர். அவரோட ஃபேஸ்ல சன்லைட் படக்கூடாதுன்னு, உப்பு காத்தும் படக்கூடாதுன்னு, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு தன்னோட ஒட்டுமொத்த முகத்தை துணியால மறைச்சிட்டார். கரெக்டா மிஸ்டர் கேமராமேன்? எஸ் கரெக்ட். அங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் பால் கொலக்கட்டையா இருந்தாலும் நீங்க இந்த 25 நாள் விட்டு போகும்போது அடுப்புல சுட்ட பெலா கொட்டை மாதிரி தான் ஆக போறீங்க. ஓகேவா? அதனால தயவுசெய்து துணி எடுத்துருங்க. வரைக்கும் 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. இந்த கேமராமேனா இப்ப இந்த லாஸ்ட் மேட்ச்ன்றதுனால யார் யார் முகத்துல கொஞ்சம் தெம்பு சிரிப்பு அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பரத், பாக்கியராஜ். யார் அந்த பாக்கியராஜ்? bowler நேம். bowler. ஓகே, சான் சொல்லு. இந்த லாஸ்ட் மேட்ச்ன்றதுனால யார் யார் முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு வெளியில உட்கார்ந்திருக்க ஆடியன்ஸ் முகத்துல தான் மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, அடிச்சிருக்காரு பாருங்க. ஒரு 6 மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ஸ்வீப் அடிச்சிருக்காரு. ஒரு ஸ்லாப் அகைன்ஸ்ட் தி விண்ட்ல 6 அடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். திருப்பி ஒரு ஸ்டார் ஸ்வீப்கான ஒரு ட்ரை. ராசாவே வந்தாடு. அந்த வரி வரவதான் நான் மேல வந்தேன். நீங்க தானே கூப்பிட்டீங்க. அந்த வரி வரலனாலும் நீங்க மேல தான் போயிருப்பீங்க. இல்ல இல்ல, ராசாவே வந்தாடு. அங்க என்ன அங்க அவுட். என்ன ஆச்சு? நான் ஸ்டேஜ்ல ஏறின கையோட அங்க பிட்ச்ல என்னங்க நடக்குது? அவுட். அவுட். அதுக்காக எங்க ஆள போறாரு. ஒரு டை வச்சு புடிச்சிருக்காரு ஒரு கீப்பர். ஏங்க நான் பயந்துட்டேங்க இந்த சவுண்ட கேட்டுட்டு. நல்ல கேட்ச். நிச்சயமாக ஒரு சூப்பர் கேட்ச். ரீப்ளேர பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, லெட்ஸ் ப்ளே தி சாங். விக்கெட் விழுந்திருக்குது. நியூ பேட்ஸ்மேன் சேகர். வந்தவனே அடிச்சிருக்காரு பசங்க. கொஞ்சம் ட்ரை பண்ற. ஒன்னு ரெண்டா மாறுமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு ரன். போலிங் டீம்ல இருந்து கொஞ்சம் 12th மேன் நீங்க வாங்க. ஒரு ஷார்ட் பால் மிஸ் பண்ணிருக்காரு தான் சொல்லணும். இங்க அது பேட்ஸ்மேனுக்கே தெரியும். ஒரு ஷார்ட் பால். மைக் ஆப்ல இவ்வளவு நேரம் பேசிருக்கேன் பாருங்க. நானு வெரி பிரில்லியன்ட் மிஸ்டர் சங்கு. மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு கரெக்டா கனெக்ட் ஆகல. ஒரு சிங்கிள். யார் விட்ட சாபம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆஹா சந்துரு விட்ட சாபமா தான் இருக்கும். பாக்கியராஜ் என்ன பேசுறீங்க சொல்லுங்க இன்னொரு தடவை. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. சேகர் நல்லா போட்டிருக்காருங்க. 5 ரன்ல போட்டு போயிருக்காரு.
இப்ப இருக்கிற நடிகருக்கும் முதல்ல இருந்த நடிகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் பரத். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மறந்துருங்க, ஸ்டேஜ்ல நின்னு என் பேரை மறந்துருங்க, என் ஊரை மறந்துருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க, இறங்குங்க தயவு செஞ்சு. சித்தப்பா, நீங்க சித்தப்பா அந்த 3 பேருக்கும் ஞாபகம் இருக்கட்டும். சித்தப்பான்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். யாராவது 3 பேரையும் கொடுங்க. சித்தப்பா, சித்தப்பா சம்பு, ப்ரோன்னு தான் கூப்பிடுறாங்க. சித்தப்பா தாத்தா. ஐயோ தாத்தாவா? வெரி குட், தேங்க் யூ. 4வது ஓவர் போட வந்திருக்காரு சிவப்பு சொக்கா, தேங்க் யூ. பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனையா இது? எம்மா கர்லிங்கர், உன்னை எவ்வளவு பாராட்டி இருப்பேன். கர்லிங்கர், உன்னை எவ்வளவு பாராட்டி இருப்பேன். என்ன போய் தாத்தான்னு சொல்லிட்டியம்மா. பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனையாடா. என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. தேங்க் யூ ரெட் டி-ஷர்ட். என்னையவே தாத்தான்றாங்க. நீங்க இறங்கிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க இறங்கிடுங்க. ஐயோ, ஆஹா சந்துரு, பேக் டு கிரிக்கெட். என்னங்க ஒரு ஓய், ஒரு அகலப்பந்து. என்னால ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க முடியாது இந்த வார்த்தையால. இத வச்சு ஒரு மாசம் உங்களை ஓட்டிரலாம். உங்களை மறக்கணுமா? உங்களை மறக்க மாட்டேன். ஷார்ட் பால் மிஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன். போன ஓவர்ல ஒரு ஷார்ட் பால் மிஸ் பண்ணாரு, அதே மாதிரி இந்த ஓவர்லயும் ஒரு ஷார்ட் பால் மிஸ் பண்ணிருக்காரு. திருப்பி ஒரு ஷார்ட் பால் தான். ஷார்ட் பால் இருக்கு நம்மளுக்கு இங்க. ஒரு நல்ல ரன்னிங் இங்க, டபுள். காலையில இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஷார்ட் பால் ட்ரிக் நிறைய டீம்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க இங்க. திருப்பியும் ஒரு அகைன் ஒரு ஷார்ட் பால் ரன் மாறுமா? ஒரு டைரக்ட் அவுட். எப்பயுமே டைரக்ட் அவுட்டா தான் இருக்கும். இங்க ஒரு நல்ல பாலிங்க, ஒரு டாட் பால். வயிற்றுலாம் பேசாதியா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் டான்ஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் தெரியுமா இவங்க கிட்ட. லோகேஷ், ஒரு ஒயிட், ஒரு அகலப்பந்திங்க. திருப்பியும் இங்க என்னதான் என்டர்டெயின்மெண்ட் போனாலும் ஒருத்தர் அகலப்பந்து ஷார்ட் பந்துன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பீல் பண்றாங்க. ஒரு பிக் அப்பீலா இருக்கு அம்பையர் கிட்ட. இல்ல, அம்பையர் நோ நாட் அவுட் அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு எஜ்ஜில போயிருக்கு, ஒரு ரன் ஆகுமா? இல்ல, ஒரு நல்ல ரன்னிங் இங்க. அடுத்த பாட்டுக்கு ஓவர். லோகேஷ் வா. நாலு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் பிரெடிக்ஷன் ஸ்கோர் சொல்லுங்க மிஸ்டர் சாங். 45 அடிப்பாங்க. 45 44 45 அடிச்சா வின். 47 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல தெரிஞ்சிரும். அடுத்ததாக டான்சர் லோகேஷ் வராரு. இதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் வேலை கிடையாது. அது 2 இருக்கு. நான் பின்னாடி இருந்து காப்பி அடிப்பேன் ஆர்டர். ப்ரோ கம் ப்ரோ, போங்க ப்ரோ.
தனக்கான முதல் ஓவரையும் அணிக்காக லாஸ்ட் ஓவரையும் போட வந்திருக்கார் சதாசிவம். ஸ்கோர் 34. என்ன மாத்தி மாத்தி ஆடுங்க ஆடுங்க என்னை விட்டு நான் ஆடிக்கினே இருப்பேன். நான் என் பாட்டுக்கு ஆடுவேன். ஒயிட். வச்சாருப்பா, கரெக்டா மீட் ஆகல. ஒரு சிங்கிள் இங்க. மிஸ்டர் சங்கு. எஸ். நம்மளோட பக்கத்துல ஒரு அற்புதமான டான்சர் இருக்காரு. யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் பக்கத்துல உட்கார்ந்துக்கிற அந்த டான்சர்? தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இல்லைங்க, போகலீங்க, அங்கேயே தாங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ஒயிட். ஓகே, சோ யார் அந்த டான்சர்? எஸ், அந்த டான்சர் வேற யாருமே இல்ல, டான்சர் தீபன் அப்படின்னு ஒருத்தர் நாங்க இறக்கி இருக்கோம். ஓஹோ, தீபன். எஸ், அதே தீபன். அந்த தீபனை இங்க வர சொல்லுங்க, எங்க கரகாட்ட கும்பல்கிட்ட ஆடுங்க வாங்க. கண்டிப்பா அவரு போடுற மூமெண்ட் எல்லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த கரகாட்டத்துக்கு கும்பலுக்கு நான் தான் தலை. நல்லா ஃபீலிங் பண்ணா இருப்பாங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்க. ஒரு கவர்ஸ்ல இருந்து ஒரு கேட்சிங் கவர் சொல்லாத. மேடம், கரகாட்டம் ஒரு சாதாரணமா நினைக்கிறீங்க? எல்லாரும் டான்சர் தான், ஆனா உங்க கூட எல்லாம் ஆட முடியாதுன்னு தெரியும். மடக்கி ஒண்ணு வச்சிருக்காருங்க. ஒரு நாளா மாறுமா? இல்ல, இது 6 6. ஐயோ, சரி பேசாம உட்கார்றானா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு ஸ்கோர் பாத்தீங்களா? 45. லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிள் ஒரு டபுளா மாறுமா? டபுளா மாறி இருக்காங்க. இங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ரன் அவுட்டா மாறி இருக்கீங்க லாஸ்ட் பால்ல. 47 48 டு வின். வயிற்றுச்சல் வயிற்றுச்சல். அம்பேர் சும்மா அங்கதானே இருக்கீங்க, வாங்கல வாங்க. நீங்க அங்கேயே ஆடுங்க, கிரவுண்ட்ல ஆடுங்க. கிரவுண்ட்ல ஆடிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும். பிச்சிலே போடுங்க டாக்டர், போடுங்க போடுங்க, ஒரு மூமெண்ட் போடுங்க. நீங்க ஆடுங்க, உங்களை பார்த்து ஆடுவாங்க அவங்க. நீங்க ஆடுங்க, ஆனா ஆடுங்கப்பா. இங்க போற ஸ்டெப் அப்படியே போடு. போடுங்க, போடுங்க, போடு போடு. லெஃப்ட்ல போடு, மேல போடு, கீழே போடு. டிஜேவை கொலை பண்ண தெரியாது. போடு 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 போடு.
பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபர்ஸ்டா போலாம். நன்றி நன்றி நன்றி. சோ 5 பேர் ஸ்டேஜ்ல ஆடலாங்க. அதுல குரூப்ல டூப் நான் தான் அந்த எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? அண்ணா டிஜே. ஆமா, மேட்ச் முடிஞ்சிட்டு 2 அம்பனும் இங்க வரணும். இந்த ஒத்த ரோசா கையில ரோஸ் வாங்கி வா 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 வா. ஓகே, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், இந்த நாளோட கடைசி போட்டி 2வது இன்னிங்ஸ். எதிரே பட்டிருக்கு. அவுட் கொடுத்துட்டாருங்க. அவுட் கொடுத்திருக்காரு. டான்ஸ் போடுங்க. ஆமா 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 ஆமா. ஆமா ஆமா. ஆமா, சவுண்ட் நல்லா இருக்கா பரத்? அண்ணா பயங்கரமா இருக்குண்ணே. அது 6 அடிச்சா எப்படி சொல்லுங்கண்ணே. ஆமோ அப்படின்னு. சோ மெயின் டான்சர்ஸ் மட்டும் முன்னாடி ஆடட்டும். குரூப்ல டூப் இருக்கிற அந்த டூப் பின்னாடி மட்டும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கழுத வாயா, நல்ல வேளை எனக்கு சப்போர்ட் டிஜே. ரைட் டிஜே, நல்ல ஷாட்டிங். கேட்சா புடிச்சிட்டாரு புடிச்சிட்டாரு புடிச்சிட்டாரு. கேட்ச புடிச்சிட்டாரு.
ஆமோ ஈனங்கிட்ட சின்ன பையன் ஒரு ரிவர்ஸ் மாதிரி என்ன ஷாட்டுங்க அது? பின்னாடி ஒரு ரிவர்ஸ் பவுண்டரி 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 பவுண்டரி. போலர் இது வரைக்கும் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. ஒரு நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே ஒரு ரிவர்ஸ் முறையில ஒரு ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க இங்க. போலர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ்க்கான ட்ரை. இப்போ போலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ரிவர்ஸ்ல ஒரு டாட் பால். ஹலோ செக் செக் ஹலோ செக் செக் செக். மடக்கி அடிச்சிட்டாரு. ஒரு பவுண்டரியா மாறுமா அது? இல்ல இல்ல இல்லைங்க. ஹலோ செக் செக் ஹலோ செக். நல்ல அடி. ஒரு நல்ல ஷாட். வேற எந்த கிரவுண்டா இருந்தாலும் இது ஒரு பவுண்டரியா முடிஞ்சிருக்கும். நிச்சயமாக ஒரு பீச் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுண்டரி அடிக்க ரொம்ப கஷ்டம். நம்ம 6 அடிச்சிடலாம் எப்படி வேணாலுமே. ஒரு பவுண்டரி ஆட ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கா? இல்ல இல்ல இன்னிங்ஸ் முடிஞ்சு ஒரு ஓவரே போட்டாச்சுங்க. ஓகே. ரன் அடிச்சா வின்னு. ரெண்டு அம்பையர் கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும் ஸ்டேஜுக்கு. சோ என்ன முடியல. மேட்ச் முடிஞ்ச பிறகு ரெண்டு அம்பையர்ஸும் இங்க வந்தே ஆகணும். உங்களுக்காக ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூரா? டிஜே இதுக்கு எதனா போடுவீங்களே? போடல. பவுலர் நேம் அவரை கூப்பிடல இல்ல, அதான் அந்த வருத்தம். சரி, ஒரே நிமிஷம். சோ நம்ம டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட குவிஸ் நடத்திட்டு இருக்கோம். இதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சிறகடிக்க ஆசை நாடகத் தொடரில் மீனா தன்னுடைய கணவர் முத்து கையில் கட்டுவதற்காக எந்தெந்த கோவிலுக்கு சென்று சாமி கயிறு கொண்டு வந்தார்? வேற மாதிரி இருக்கு கேள்வி, இப்பதான் பாக்குறேன் நானு. சோ இதற்கான பதில் யாரும் அனுப்பியிருக்காங்களா? எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்க மிஸ்டர் சங்கு? பாருங்க, நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. 80 பேருக்கு மேல அனுப்பியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நிமிஷத்துல இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. எஸ். சோ முதல்ல அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான் பரிசு தொகை 1000 ரூபாய். எஸ். அதுல வந்து முதல்ல அனுப்பி அந்த 1000 ரூபாய் ஜிபே அமௌண்ட் வாங்கியிருக்காரு ஆறுமுகம் வெள்ளை அப்படிங்கிறவரு. எந்த ஏரியா அவருன்னு சொல்லுங்க. தெரியலையே. கொட்டி வாக்கம்ல இருந்து ஆறுமுகம். ஒரு டாட் பால். கொட்டிவாக்கத்தை சேர்ந்த ஆறுமுகத்திற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபீஸ் உடனே கிரெடிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான கேள்விக்கு அருமையான பதில கொடுத்திருக்கீங்க. நீங்களும் சீரியல் பாக்குறேன்றீங்க. சரி, அந்த கேள்விக்கு பதில் தான் என்ன? எங்க இருக்கு பதில்? பதில் நீங்க தாங்க போடணும். டிஸ்பிளேல போடுங்க. வைப்பா, பதில் வைப்பா, நான் பதில் படிக்கிறேன். ரைட். சோ பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மன் கோவில், சிவன் கோவில், முருகன் கோவில், ஐயனார் கோவில். ஆக மொத்தத்தில் 4 கோவிலில் இருந்தும் வேண்டிக்கிட்டு கயிறு எடுத்து வந்து தன்னோட கணவருக்கு கட்ட வந்திருக்காங்க. எஸ், அண்ணன் ரெகுலரா பாக்குற நாடகம் நினைக்கிறேன். இல்லைங்க, எங்கெங்க நேரம் இருக்குது இதெல்லாம் பாக்குறதுக்கு? நம்ம பொழப்பு பாக்குறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. என்னங்க கேட்டா மூக்கு மேல ராஜா. இல்ல இல்லை, தவற விட்டாரு. மீண்டும் ஒரு கேட்ச் பிராக்டிஸ். கேட்ச தவற விட்டாரா இல்ல மேட்ச தவற விட்டாரான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்.
கேட்சா இல்ல மேட்சான்னு கீப்பர் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. ஓய் நீ அங்க போ, ஏய் நீ இங்க வா. பெரியப்பா பால் பாண்டி அவர்கள் இன்னும் ஸ்டேஜ்லயே தான் இருக்காரு அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அண்ணன் இன்னும் மேலதான் இருக்கீங்களா? அந்த 2 அம்பையர் வரைக்கும் மேல தான் இருக்கணும். நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல வேண்டியது. நம்மளா உருவாக்கினையா, இதெல்லாம் தெரிய மாட்டாங்குது. ஒரு டாட் பால். உங்களுக்கு சாக்கு சாந்துன்னு நான் பேர் வைக்கிறேன். வை வை வை. அண்ணனோட போஸ பாருங்க, கொஞ்சம் ஜூம் போங்க கேமரா. கேமரா ஜூம் கரோ, ஜூம் கரோ. அந்த டவுசருக்கும் அந்த ஷூவுக்கும் ஜூம் போப்பா கேமராமேன். அண்ணனுக்கு மட்டும் ஜூம் போ. பிரகானா ஓகேவா? பிரகானா இருக்கீங்களா? அக்கா லிடி அக்கா ப்ரோ சொல்லு சந்துரு. இப்படி தள்ளி வா, ஜூம் என் பண்றா. பக்கத்துல ஒரு சுட்டி குழந்தை, ஒரு ஆர்சிபி ஃபேனா இருக்காரு. ஒரு சுட்டி குழந்தை. ஆர்சிபி ஃபேனா? ஆமா, தலையில ஆர்சிபின்னு அவரு போட்டிருக்காருங்க. வேற மாதிரி அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, பேர் என்னன்னு கேளுங்க. உன்னோட பேருப்பா? தக்ஷன். கிட்ட போய் பாருப்பா. ரக்ஷன். ரக்ஷன். தக்ஷன். 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 யாரு பிடிக்கும் உனக்கு? ஆர்சிபில யார பிடிக்கும்? விராட் கோலி. விராட் கோலி. fan. விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் அப்படியே கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கணும், யாருக்கையா தெரியும். ஆர்சிபி வந்து இப்போ ரொம்ப வந்து துள்ளி குதிக்குது. குதிக்கட்டும் குதிக்கட்டும். இந்த வாட்டி நல்லா பெருசாவே குச்சிருவோம். இன்னும் இசல கப்புக்கு டைம் இருக்குது ராஜா. ஆனா கப்பு முக்கியம் இல்லனா, இப்படி சொல்லி சொல்லி கொடுத்தா வாங்காம தான் போயிடுவீங்க. போன வாட்டியே பேரு அந்த பிராண்டு, அந்த பிராண்ட இன்னைக்கு வேணா இதே தான் நான் சொன்னேன். கப்பு வானானா? ஆ கீப்பர் அடிச்சிட்டாருங்க. அடிச்சிருக்காரு அவரு. அங்க 6 அடிச்சிட்டாருங்க. 6 ஃபைன் லெக் தலைக்கு மேல ஒரு 6 அடிச்சிருக்காரு. அங்க வெறிங்க அது. கடல்ல தூக்கி அடிச்சிட்டாருங்க பால. போடுங்க மியூசிக்க. டிஜே கும்கா. இன்னும் மறுபடியும் அடிச்சிருக்காரு. அது ரீப்ளே கிடையாது. இல்ல இது ஒரு பவுண்டரி. பவுண்டரி. திருப்பி அடிச்சிருக்காரு. அங்கேயே திருப்பி அடிச்சிருக்காங்க. கீழே விழுந்திருக்காரு. அது அருமையான பாட்டு. என் ஸ்டெப்புக்கு நீங்க ஆடுவீங்களா? நான் பாட்டுக்கெல்லாம் ஆட மாட்டேன், என் பாட்டுக்கு ஆடுவேன். ஆடுவீங்களா? அப்பா என்னோட ஸ்டெப்பை பார்த்து இவங்க ஆட போறாங்களாம்பா. ஐயோ, எங்க ஊர் மைக்கேல் ஜாக்சனே அவர்தான். இந்த முறுக்கு தெரியுமா? முறுக்கு எப்படி அது வளைஞ்சு கிழிஞ்சு நெளிஞ்சு இருக்குமோ கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி என்னோட ஸ்டெப்பும் கண்டுபிடிக்க முடியாது. ஆடுறது எனக்கே தெரியாது. என்ன பார்த்து எப்படி ஆடுவீங்க? கோவளத்தின் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு டாய் என்னடா, ஒருத்தர் தாத்தான்றாங்க, ஒருத்தர் பெரியப்பான்றாங்க, ஒருத்தர் மாமான்றாங்க. என்னவா தானே என்ன நினைச்சிருக்கீங்க? ஒரு மடிக்கு அடிச்சிருக்காரு. ஒரு கவர் ஒரு சிங்கல். திருப்பி என்னப்பா இவர் அங்கேயே தான் அடிப்பேன் அடிச்சிருக்காரு. இவரு பின்னாடி திரும்பி ஒரு 6. நீ அங்கேயே போடுப்பா, நான் அங்கேயே அடிக்கிறேன்னு அடிச்சிருக்காரு. ஸ்கோர்னப்பா. ஸ்கோர் ப்ளீஸ். ஸ்கோர் ப்ளீஸ். 12 பாலுக்கு இன்னும் 19 ரன்கள் அடித்தால் வெற்றி. 12 பாலுக்கு எவ்வளவு? 19 ரன். பிரகானா சொல்லுங்க.
பேட்டிங் டீமுக்கு தான் சாதகமா இருக்கு. ஒரு ஓவர் புடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் மாறிடாங்க. அந்த இதுதான் டேஞ்சர். இந்த ஓவர்ல தெரிஞ்சிரும்பா. லாஸ்ட் 3 பால் வரைக்கும் மேட்ச் இருக்கு. Twelve balls, 19 runs. ஒரு wide, ஒரு அகலப்பந்து. 12 பாலுக்கு 19 ரன்களா? எஸ், இப்போ ஒரு wide, 18 runs to win. மீண்டும் ஒரு wide. எதிரிகள், உங்களோட எதிரிகள் இந்த நேரத்தில் கொஞ்சம் போலர்ஸ் கொஞ்சம் பார்த்து போடலாம். நல்லா போட்டிருக்காரு ஒரு டாட் பால். போலர் ஒரு கம்பேக் குத்துருக்காருங்க. இன்னும் வைட். மீண்டும் மீண்டும் ஒரு அகலப்பந்தா போட்டுட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு வைட். இந்த ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிருமா? வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு வைட். மடக்கி அடிச்சிருக்காரு. 1-2 மாறுமா? இல்ல ஒரு நல்ல ஃபீல்டிங், ஒரு நல்ல த்ரோ, இங்க ஒரு சிங்கிள். போலர் கம்பேக் கொடுத்திருக்காரு. இப்போ மடக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிக்கு தலைக்கு மேல ஒரு 6 6. ஓஹோ 6. பிரகடா 9 பாலுக்கு 7 அடிக்கணும். கேட்சா மாறுமா? முக்கு மேல ராஜாவா? அசால்ட்டா புடிச்சிருக்காருப்பா. அவுட். நியூ பேட்ஸ்மேன். 8 பாலுக்கு 7. இன்னும் 8 பாலுக்கு 7 ரன்கள் அடித்தால் வெற்றி. இன்னும் 2 பால் இருக்கு பிரகானா. ஒரு டாட் பால். 7 balls 7 runs. ரொம்ப நல்லா போட்டார்ப்பா. செம கம்பேக். இது வரைக்கும் பிரகானா சூப்பர் ஓவர் வரல. இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வருமா? சூப்பர் ஓவர்லாம் எதுக்குப்பா? வராதுப்பா. இன்னும் 1 ரன் எடுத்தா வெற்றி. ஓவர். 6 balls 1 runs to win.
டேயோட எண்டுக்கு வர போறோம் நம்ம. மனசை எடுத்து சொல்லும், மனசெல்ல எடுத்து சொல்லும். Oh, dot ball. 5 balls, 1 runs to win. ஃபீல்ட் செட்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால். மேட்சுக்கு இன்னும் உயிர் இருக்கா பிரகானா? உயிர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னும் 4 பால் இருக்கு. ஒரு ரன் ஒரு அடிச்சா கேட்ச், போதும். ஒரு ரன் அவுட். ஆகா, நல்லா போட்டிருக்காருப்பா. மீண்டும் ஒரு டாட் பால். 3 பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும். ஒரே ஒரு கேட்ச், நல்ல கேட்ச் எடுத்தாங்கன்னா, ஒரு ரன் அவுட் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. போட்டாருங்க ஷாட். ஷாட்டா போட்டாரு. ஷாட்டா போட்டாரு. ஃபீல்ட் இல்லப்பா, இந்த நேரத்துல ஷாட்டா போடலாமா? இல்ல 6. இதோட மேட்சை வின் பண்றாங்க. டேயோட எண்டுக்கு வந்தாச்சு. வெற்றி பெற்ற ஃபயர் பாய்ஸ், சாரி பவர் ஹிட்டர்ஸ். அம்பையர்ஸ், அம்பையர்ஸ் 2 பேரும் வாங்க. அம்பையர்ஸ் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. அம்பையர்ஸ் 2 பேரும் வாங்க. வாங்க 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 வாங்க. அம்பையர்ஸ் 2 பேரும் வாங்க. வெற்றி பெற்ற பவர் ஹிட்டர்ஸ் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பிரசன்டேஷன்